ஹலோ ஆல், வெல்கம் டு பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு டேஸ்டான மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இது தலப்பாக்கட்டி ஸ்டைலும் சொல்லலாம், கொஞ்சம் மிக்ஸ்அப் என்னோட இதையும் நான் ஐடியாவையும் போட்டிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சீரக மிளகு, பே லீஃபு, ஒரு 2 ஸ்டார் அனைஸ், ஒரு ஜாதி பத்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது கூடவே ஜாதிக்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சேர்த்துறேன் பாருங்கள். அதோட கல்பாசி, இதையெல்லாம் போட்டு ஃபைனாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் மெயின் பிரியாணி மசாலா. எப்போவுமே தலப்பாக்கட்டி ஸ்டைல் பண்ணும்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிலோ மட்டனுங்கிறதுனால 2 கை சின்ன வெங்காயம், 1/4 கப் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அது கூடவே புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயத்தை மட்டும் அரைச்சி அதில் போட்டுக்குவேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மட்டனை கழுவி அதோட கொஞ்சமாக இது சேர்த்துருக்கேன், கொழுப்பு. யூஸ்வலாக நான் மட்டன் வாங்கும்போது கொழுப்பு வாங்கிக்குவேன் பிரியாணிக்கு. இப்போ அதோட தக்காளி, உப்பு, அரைச்சி வச்ச பொடி, தேவையான அளவு எல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிட்டு இதோடவே தயிரும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மட்டன் சாஃப்டாகவும் புளிப்பு சுவையும் கொடுக்கும். அப்புறமா மட்டன் போட்டு நல்லா வதக்கிட்டு அரிசியில் தேவையான அளவு தண்ணி கூட இந்த 2 டம்ளர், ஒரு 3 டம்ளரோடு மட்டனுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா அது வெந்து வந்ததுக்கப்புறமா தண்ணி மீதி தண்ணி அளந்து வச்சுருப்பீங்க இல்லையா, உங்களோட ரைஸ் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை ஊற்றி லெமன் ஒன்று புழிஞ்சு இன்னும் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த உடனே குக்கரை வெயிட் போட்டு ஒரு 3 விசில், 2 விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நீங்களும் அடிக்கடி அதை செய்வீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.